குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சாப்டர் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம இப்போ டெவலப் பண்ணும் பொழுதோ இல்லை ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும் பொழுதோ சில விஷயங்கள் நம்ம வந்து சில கான்செப்ட் வந்து நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிடணும். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் தான். இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ணுறதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஏடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிடி அப்படின்னது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே, ஆக்சுவலாக என்ன அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இண்டிகேட் த டைப்ஸ் ஆஃப் த வேரியபிள் வேல்யூஸ். இது ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் வேல்யூவை இண்டிகேட் பண்ணோம். ஓகே, அது ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் ஏ, ஃப்ளோட் பி, கேரக்டர் எக்ஸ். ஓகே, அடுத்து இப்போ நான் ஒரு வேரியபிள் ஏ பி அப்படின்னு கொடுத்துட்டேன். அது என்ன டைப்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அது ரெண்டு வேரியபிள் என்ன பண்ணோம், ரெண்டு வேல்யூ கொடுத்தோன்னா அந்த வேல்யூ என்ன பண்ணோம், ஸோ சம் ஆப்ரேஷன் பண்ணோம். ஓகே, தட்ஸ் அந்த ஆப்ரேஷன் என்னவாக இருக்கலாம், அடிஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷனாக இருக்கலாம், மல்டிபிளாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். The abstract data typeன்றது nothing but it's like user defined data type. ஓகேவா? இதுவும் ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் மாதிரி தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா வித்தவுட் நோயிங் வாட் இஸ் தேர் இன்சைட் த டேட்டா டைப், டேட்டா டைப்புக்குள்ளே என்ன இருக்குன்றது அதுக்கு தெரியாது. அதே நேரத்தில் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதும் தெரியாது. ஜஸ்ட் ஒரு நேம், யூசர் டிஃபைன் அந்த கிளாஸ் நேம் சொல்கிறோம்ல, ஸ்ட்ரக்சர் நேம் சொல்கிறோம்ல, தட்ஸ் ஆல். அதான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அந்த டேட்டா டைப் அதே மாதிரி தான் டேட்டா டைப் இருக்கும். பட் அந்த டேட்டா டைப்புக்கு என்ன இருக்காது, என்ன தெரியாது, டேட்டா டைப்ஸ் உள்ளே என்ன இருக்குது, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு தெரியாது. ஒன்றும் இல்லை, நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம்ஸை வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஹைட் பண்ணுறோம். ஓகேவா? தட்ஸ் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், டேட்டா டைப்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சரி. அடுத்து இட்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்து இருக்கிறது. பொறுத்து இருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு சம்மந்தம் இருக்காது, இது தனி அது தனி. ஓகேவா? சரி. அடுத்து ஏடிடி இஸ் டிஃபைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைப் அண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன். நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செட் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் டைப் இருக்கும், அடுத்து செட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கும். அது அடிஷன் சப்ராக்ஷன் சொன்னால அது. ஓகே, ஃபோர்த் ஒன் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் ஆர் ஹிடன் ஃப்ரம் த யூசர் ஆஃப் த ஏடிடி. ஓகேவா? இப்போ நம்ம யூசர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஏடிடி மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இம்ப்ளிமெண்டேஷனுடைய டீட்டெயிலை ஹைட் பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்ற மேட்டர் நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ, நீ என்ன க்ரியேஷன் மைண்டில் இருந்தியோ அது வந்ததுனாலே போதும். அதுக்குள்ளே என்ன நடக்குது, ஏது நடக்குது, அதுக்குள்ளே என்ன கோடிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இதே நம்மளுக்கு வந்து என்ன தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், அவுட்புட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்போ என்ன ஆகும், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு ஹைட் பண்ணிக்குது. அதை தான் சொன்னேன், இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில் ஆர் ஹிடன் ஃப்ரம் த யூசர் ஆஃப் த ஏடிடி. ஓகேயா? அண்ட் ப்ரொடெக்டட் ஃப்ரம் அவுட் சைட் கிளாஸஸ் ஏ கான்செப்ட் ஆஃப் அஸ் என்கேப்சுலேஷன். அதே நேரத்தில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? எது அவுட் சைடுக்கு ஆக்சஸ் கான்செப்ட் ஆஃப் என்கேப்சுலேஷன் மூலமாகவும் அந்த இதை வந்து என்ன பண்ணிக்கும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். தட் இஸ் வந்து என்ன அப்படின்னா இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸினுடைய என்னது கான்செப்ட், அதனுடைய ப்ராசஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, சரி. ஏன் இது ஏடிடியை யூஸ் பண்ணுறோம்? இப்போ நம்ம வந்து ஒரு வேர்ல்டு இருக்குது, வேர்ல்டில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது, அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே அப்படின்றத வந்து நம்ம ஒரு மேப் மூலமாக நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றையும் நம்ம சொல்கிறதுக்கு மூலமாக ஒரு மேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே ஒரு எனக்கு கோயம்புத்தூரில் சில ஸ்ட்ரீட்ஸ் தெரியாது, சில ஏரியாஸ் தெரியாது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு மேப் ரூட் இருக்கும். ஓகேவா? ஸோ யார்ட்டையாவது மேப் ரூட்டை கேட்டு நான் அந்த மேப் ரூட் வழியாக நான் வந்து போய்க்கிறது. தட்ஸ் இதுதான் சிம்பிளாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறோம். ஓகே, ஸோ எப்படி வந்து அதை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் அது இந்த சிம்பிளாக இந்த ஐடியாவை கொண்டு வரும் பொழுது, சரி இப்போ வந்து இப்போ இந்தியான்னு இருக்குது, இந்தியாவை நீ எப்படி வந்து நீ வந்து ஃபிகர் மூலமாக நீ வந்து மென்ஷன் பண்ணுவ அப்படின்னா, ஸோ இந்தியானுடைய பரப்பு இவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனுடைய ஏரியாஸ் தகுந்த மாதிரி இவ்வளோ கவர் பண்ணியிருக்கிறது வந்து இந்தியா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம்.
அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், ஸ்டேட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்ஸில் ஒவ்வொரு ஊரை காட்ட மாட்டோம், அந்த ஊரில் உள்ள ஸ்ட்ரீட்ஸ் காட்ட மாட்டோம், ஸோ எதையுமே காட்ட மாட்டோம். ஸோ தமிழ்நாடுன்றது இவ்வளோ ஏரியா தான் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளது வந்து தமிழ்நாடு, இதுக்குள்ளே இது ஃபுல்லாக தமிழ்நாடு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, கேரளா, அப்புறம் கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. அடுத்து ஜென்ரலைசேஷன்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இந்தியாவுக்குள்ளேயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் நிறையா இருக்கும். என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டு, பஸ் டிரான்ஸ்போர்ட்டு, ஏர் டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வே டிரான்ஸ்போர்ட் இருக்கும். அந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து எந்தெந்த ஊர்லலாம் இந்த ஊரத்துக்கு வந்து எப்படி வந்து எது வழியாக போகும் அப்படின்னா அதனுடைய வே வந்து நம்ம காட்டும் பொழுது அதுக்கு ஒரு சில டாட் வச்சு காட்டியிருப்போம். அது ஏர் டிரான்ஸ்போர்ட்னால் அதுக்கு ஒரு சிம்பிள்ஸ் காட்டியிருப்போம். அடுத்து எந்த ஏரியாவில் வந்து ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து விளையுது, கோதுமை எவ்வளோ விளையுது, எந்தெந்த இதில் ஜாஸ்தி வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அடுத்து வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இது இருக்குது, போர்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிம்பிள்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து அதை என்ன பண்ண காட்டுறோம். ஓகேவா, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம சில ப்ரோக்ராம்ஸ், இது ஒரு பெரிய இது வேர்ல்டை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி நான் வந்து ஒரு ஃபிகராக நான் சொல்கிறேன். அது இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து எதெல்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஐடியா. எதெல்லாம் வந்து தெரியாது. இப்போ எனக்கு தெரியாது தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னை இங்கே இருக்குதுன்னு தெரியாது, சென்னை வந்து மென்ஷன் பண்ணலாமா, மதுரை இங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஓகே, இதெல்லாம் ஹைட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். நமக்கு என்ன தேவை, இந்த இதை பார்த்தோன்னா, அந்த மேப்பை பார்த்தோன்னா தமிழ்நாடு, ஓ இதுதான் தமிழ்நாடு, தட்ஸ் ஆல். ஓ இதுதான் வந்து என்னது மத்திய பிரதேசம், இதுதான் மகாராஷ்டிரா, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுக்குள்ளே என்ன ஊர் இருக்குன்றது வந்து இருக்குது, பட் அது என்னதை நம்ம வந்து அதை நம்ம கேர் பண்ணிக்கல. சும்மா இது தமிழ்நாடு, ஓ இதுதான் தமிழ்நாடு, இதான் வந்து ஆந்திரா, இதுதான் கர்நாடகா, இதுதான் ஒரிஷா, இதுதான் வெஸ்ட் பெங்கால். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதே தமிழ்நாடு மேப் எடுத்துட்டோன்னா டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக், திருப்பூர் டிஸ்ட்ரிக், கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும்பொழுது அதுக்குள்ளே வந்து சில ஊரில் இருக்கும், கிராமம் இருக்கும், இல்லை அதுக்குள்ளே ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியா ஹைட் ஆகிருக்கும். தட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? இதில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர்ன்ற ரெண்டு கான்செப்ட் பார்ப்போம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதேமாரி நம்மளோட கொஷின்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர்னால் நம்ம 11th வந்து எதில் படிச்சிருப்போம், ஓவர்லோடிங், கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா? தட்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னால் ஆக்சுவலாக என்ன படிச்சிருப்போம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்பொழுது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அப்படின்னு பண்ணும். தட்ஸ் ஆல். கிரியேட் ஆன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ பண்ட்லிங் டுகெதர் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? நிறைய பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் சேருது, தனித்தனியாக இருக்கிறத ஃபுல்லாக வந்து ஒட்டுக்கா சேர்க்குறது, ஆப்ஜெக்ட் வழியாக ஒட்டுக்கா சேர்க்குறது வந்து என்னது கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? அப்போ நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டாலே அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிரும், இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடும், சேர்த்துரும். செலக்டர் அப்படின்ற பொழுது சேர்த்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறது. தட்ஸ் ஆல் வந்து என்ன அப்படின்னா செலக்டர் அப்படின்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆட் அப்படின்னு இருக்குது, இது கிளாஸ் நேமு, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏன்னு க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஏ டாட் சம், இந்த சம்ன்றது ஃபங்க்ஷன், இது ஒரு பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏ டாட் சப், இது ஒரு பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதை ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமா? ஓகே, தட் செலக்டர். ஓகே, தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர். தட்ஸ் ஆல். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து செலக்டர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஓகே, அதை இங்கே கொடுத்துருவா பாருங்க. create an object bundling together different pieces of information. செலக்டர்ன்றது என்னன்னா executed individual pieces of information from the object. ஓகேவா? this is executed, அது create an object. that's all. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போகிறோம், அதாவது நம்ம சப்ஜெக்டில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சப்ஜெக்டில் ஆக்சுவலாக இதான் கன்ஸ்ட்ரக்டட் செலக்டரு. நம்ம சப்ஜெக்டில் என்ன மாதிரி கொடுத்து என்ன மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அப்ஸ்ட்ராக்டை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம இனிமேல் தான் சப்ஜெக்டில் போகிறோம். இது வந்து மேலோட்டமாக பார்த்தது. காமனாக அப்ஸ்ட்ராக்ஷனாக இந்த கான்செப்ட்டு, செலக்டர்னால் இந்த கான்செப்ட்டு, கன்ஸ்ட்ரக்டர்னால் இந்த கான்செப்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தான் சப்ஜெக்ட்குள்ளே நம்ம வந்து போகிறோம். ஓகேவா? இப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ இந்த சாப்டருக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காங்க்ரீட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், பேர்ஸு, அப்புறம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ட் இன் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ இன்ட்ரோடக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனாக என்ன அப்படின்னா, நான் சொன்னது மாதிரி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்றது வந்து பவர்ஃபுல் கான்செப்ட். ஓகேவா? ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து டு ட்ரீட் கோட் அஸ் ஆப்ஜெக்ட், அந்த கோடை ஃபுல்லாக ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த கோடு ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து அவசியம் இல்லை, தெரிஞ்சுன்னு அவசியம் இல்லை, அதை வந்து பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது, அவங்க ஆப்ஜெக்ட்னு ட்ரீட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஆப்ஜெக்ட், பென்சில் ஆப்ஜெக்ட்,
பீப்புள் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இப்போ கார் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா காரை பற்றி அது கலர்ஸ், அப்புறம் அதை எப்படி ஓட்டுறது அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதில் உள்ள பார்ட்ஸை பற்றிலாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதேமாரி பென்சில் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அந்த பென்சிலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ ரைட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த பென்சில்ஸ் வந்து எதனால் ஆனது, அது எப்படி ஆனதுன்ற அந்த ஒரு இமேஜினேஷனே நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஓகேவா? தட்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகே. இப்போ ப்ரோக்ராமர் நீட் நாட் டு ஒரி அபவுட் ஹவு கோட் இஸ் இம்ப்ளிமெண்டட். ஓகேவா? த ப்ரோக்ராமர் நீட் நாட் டு ஒரி அபவுட் ஹவு கோட் இஸ் இம்ப்ளிமெண்டட். ஓகேவா? எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குன்றது அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. அவங்க ஒரி பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட் அது என்ன செய்யுன்றது மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். அடுத்து இப்போ ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமை தான் ப்ராஜெக்ட்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வித் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட யுவர் குரூப் மெம்பர்ஸ் ஓன்ட் ஹாவ் டு ரீட் த்ரூ எவ்ரி லைன் ஆஃப் யுவர் கோட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இந்த குரூப் மெம்பர்லாம் வந்து ஒவ்வொரு கோடையும் வந்து நம்ம என்ன ரீட் பண்ண அவசியமே கிடையாது. அவங்களுக்கு எது தெரிஞ்சால் மட்டும் போதும். அந்த ஒர்க்கு வந்து என்ன செய்யுதுன்றதை மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேவா? சரி. அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட் மாடுலாரிட்டினா என்ன அப்படின்னா ஒரு மெனி மாடுல்ஸை வந்து ப்ரோக்ராமை ஸ்ப்ளிட் பண்ணுறது. தட்ஸ் ஆல். குட்டி குட்டி இதாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது ப்ரோக்ராமை. கிளாஸஸ் ஆர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். கிளாஸஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏடிடி அப்படின்றோம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும். ஓகேவா? சரி. Abstract data types is type for object whose behavior is defined by a set of value and a set of operation. ஓகேவா? இது ஒரு டைப்பு தான். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆப்ஜெக்ட்டுக்கு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருப்போம். அந்த வேல்யூஸ் வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The abstract is a type for objects whose behavior is defined by a set of value and a set of operations. Okay. The definition of ADT only mention what operation are to be performed but not how these operation will be implemented. ஆக்சுவலாக வந்து இந்த ஏடிடி என்ன பண்ணும் அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணால் என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றது, பட் எப்படி வந்து அது ஆப்ரேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்றது நம்மளுக்கு இருக்காது. புரியுதா? ஓகேவா? இந்த ஆப்ரேஷன் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுது, பட் அந்த ஆப்ரேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆனது அது வந்து எதில் இருக்காது? ஏடிடியில் இருக்காது. இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை ஹவு டேட்டா வில் ஆர்கனைஸ் இன் மெமரி. தேவையே கிடையாது. மெமரியில் எப்படி ஆர்கனைஸ் ஆகுதுன்றது நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ண அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வாட் அல்காரிதம் வில் பி யூஸ்டு ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த ஆப்ரேஷன். எப்படி வந்து இந்த ஆப்ரேஷன் நடக்குன்ற அல்காரிதம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு இல்லை. இட்ஸ் கால்டு அப்ஸ்ட்ராக்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்ட் வியூ. இம்ப்ளிமெண்டேஷன்றது இண்டிபெண்ட் வியூ. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் providing only the essential and hiding the details is known as abstraction. புரியுதா? the process providing only the essential ஒன்னத்தான் ப்ரொவைட் பண்ணும் இல்லையா, எதை ஹைட் பண்ணுது? அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஹைட் பண்ணுது. தட்ஸ் கால்டு அப்ஸ்ட்ராக்ஷன். தட்ஸ் கால்டு என்னது? அப்ஸ்ட்ராக்ஷன். You can see that these definitions do not specify how these ADT will be represented and how the operation will be carried out. There can be different ways to implement as ADT. For example, the list ADT. அடுத்து வந்து சிங்கிள் லிஸ்ட்டு டபுள் லிஸ்ட்டு, அதாவது ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸ்டாக் அண்ட் கியூன்ற கான்செப்ட் இருக்கும். ஸ்டாக் ஏடிடி, கியூ ஏடிடி அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்லேயே நிறையா இருக்கும். அதெல்லாம் எப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக வேணால் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுது, டெஃபினிஷன் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அது வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. இப்போ கியூ அப்படின்னா வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுன்னு தெரியும். ஸ்டாக்ன்றது ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படின்னு, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு தெரியும். ஸ்டாக்ன்றது ஃபஸ்ட் இன் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. லாஸ்ட்டில் என்ன நம்ம கொடுக்குறோமோ அதுதான் வந்து ஆகும். க்யூன்றது ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட். இப்போ க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் யார் போனாங்களோ அவங்க தான், செகண்ட் யார் போனாங்களோ அவங்க, அப்படி தான் வரும். இப்போ ஸ்டாக்குன்றது எப்படின்னா அது லாஸ்ட்டில் யார் போகிறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டுக்கு கொண்டு வர மாதிரி. ஓகேவா? ஸோ அதுதான். ஓகே, சரி. இந்தமாரி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறது. இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் ரெப்ளிகேண்ட் ஹவு வி திங்க் அபவுட் த வேர்ல்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன்றது என்ன அப்படின்னா எப்படி வந்து வேர்ல்டை பற்றி திங்க் பண்ணுறது. ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணுறது. இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காரோட டிரைவருக்கு வந்து என்ன தெரிஞ்சால் போதும், எப்படி வந்து கார் ஓட்டுறோன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ அதில் உள்ள பார்ட்ஸஸ் பற்றி அவங்களுக்கு வந்து என்ன தெரியல, அது எப்படி வந்து அந்த காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கான்ற டீட்டெயில்ஸ் வந்து தேவையில்லாதது. ஓகேவா? அதை அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா சிம்பிள் மேட்டராக என்ன தெரியலாம், the car driver don't need to know how the engine was built or what kind of material the tires are made of.
டயர் என்ன மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க, என்ஜின்ஸ் எப்படி வந்து வேலை பார்க்குது, அந்த தேவையே கிடையாது. ஓகேவா? யூ ஜஸ்ட் ஹாவ் டு நோ ஹவு டு டர்ன் த வீல் அண்ட் ப்ரெஸ் த கேஸ் பெடல். ஓகேவா? அவங்களுக்கு தெரிஞ்சது வந்துன்னா எப்படி டர்ன் பண்ணுறது, டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுறது, எப்படி பிரேக் போடுறது, இதெல்லாம். ஓகே, தட்ஸ் டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யூ வில் நீட் டு கிரியேட் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், தட் கன்ஸ்ட்ரக்டர் அண்டு டிஸ்ட்ரக்டர். அப்போ இதைத்தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஃபங்க்ஷன் மூலமாக க்ரியேட் பண்ணுறோம். அது வந்து என்னது, கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று, செலக்டர் ஒன்று. ஓகே, இது 5 மார்க்ஸ் important. Okay, constructor or function that built the abstract data type, selector or function that retrieve information from the data type. ஸோ நான் ஞாபகம் இருக்கா, எக்ஸிக்யூட்டட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு, எக்ஸிக்யூட்டட் கிடையாது, எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றதான் கரெக்டான வேர்டு அதுக்கு. ஓகேவா? எதுக்கு, செலக்டர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் ரெட்ரீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப்பில் இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து பிரித்து எடுக்குது, ரெட்ரீவ் பண்ணிக்குது. ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குது. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு. கன்ஸ்ட்ரக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை வந்து பில்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ ஞாபகம் இருக்கா, கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் எ ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும், பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் அ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அதை ஃபுல்லாக சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பண்டிலிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. செலக்டர்னா என்னென்னு சொன்னோம், அந்த பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து செலக்டர் அப்படின்னோம். தட்ஸ் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ரெட்ரீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப் அப்படின்றாங்க. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக அதை வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து சிட்டின்னு சொல்கிறோம். சிட்டி வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பாக இருக்கும். அதில் சிட்டி நேம் இருக்கும், அதனுடைய லேட்டிடியூட் இருக்கும், லாங்கிடியூடியல் இருக்கும். அப்போ வந்து இதில் வந்து டு கிரியேட் சிட்டி ஆப்ஜெக்ட் யூ சி த ஃபங்க்ஷன் லைக் இப்படி தான் இருக்கும். மேக் சிட்டி, தட்ஸ் மேக் சிட்டின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அதில் நேமு, லேண்டிடியூட், லாங்கிடியூட். இப்போ வந்து இதில் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இது வந்து இது பண்ணிட்டோம், சிட்டி ஈக்குவல் டு அப்படின்றது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறோம், கெட் நேம் ஆஃப் சிட்டி, கெட் லேட்டிடியூட் ஆஃப் சிட்டி, லாங்கிடியூட் ஆஃப் சிட்டி, அதை தானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண தானே சொன்னோம். ஓகேவா? சரி, இப்போ இதனுடைய இதை பாருங்கள், சூடோ கோட் பாருங்கள். டிஸ்டன்ஸ் சிட்டி 1, இது வந்து ஃபங்க்ஷன் நேம்மா, சிட்டி 1 சிட்டி 2. ஓகேவா? இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோ. அந்த ஆப்ஜெக்டே கால் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு ஆப்ஜெக்டே வந்து பெராமீட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்டாக அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லேட்டிடியூடல், லாங்கிடியூடல், get latitude of city 1, get longitude of city 1, get latitude of city 2, get longitude of city 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இதை இப்படி தான் ரிட்டன் ஆகும் நமக்கு. ஸோ அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, in the above code read distance, get lat and get lon as function as and read it is longitudinal and latitudinal. LTன்றது வந்து latitudinal, LGன்றது longitude. அடுத்து ரீடுன்றது வந்து எப்படின்னா அசைன், அஸ் ஆர் பிகம்ஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். இந்த அல்காரத்தை எப்படி ரீட் பண்ணுறதை இங்கே சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இந்த சூட கூட எப்படி ரீட் பண்ணுறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. LT1 becomes the value of the longitudinal city 1, LG1 becomes the value of the get longitudinal city 1. ஓகேவா? அதேமாரி தான் சிட்டி 2க்கும் அதேமாரி தான் வரும். இந்த இடத்துல சிட்டி 2க்கு சொல்லியிருப்பாங்க, நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுன்றது நம்மளுக்கு தேவையில்லை. யூ ஆர் அஸ்யூமிங் தட் சம்மோன் எல்ஸ் ஹேட் டிஃபைன் தம் ஃபார் அஸ். இட்ஸ் ஓகே இஃப் த எண்ட் யூசர் டஸ் நாட் நோ ஹவு த ஃபங்க்ஷன் ஆர் இம்ப்ளிமெண்டட், ஹவு த ஃபங்க்ஷன்ஸ் வே ஸ்டில் ஹாவ் டு டிஃபைன் தி சம்மோன். ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பற்றி இப்போ வாங்கிட்டோம், நம்ம எல்லா நேமு இதெல்லாம் கொடுத்துட்டோம், அதுக்குரிய ரிசல்ட் நமக்கு கிடச்சிருது. பட் அது எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு, எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு பற்றி நம்ம வந்து எதுவுமே நம்ம சொல்லலை. இதுலேயும் எதுவும் சொல்லலை, எதுலேயும் நம்ம சூடோ கோட்லேயும் ஒன்றும் சொல்லலை. ஆக்சுவலாக இதை கொடுக்குறோம், இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகணும், இதை கொடுக்குறோம், இது மாதிரி ப்ராசஸ் ஆகணும், அவ்வளோதான். இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஹைட் பண்ணிட்டோம். ஓகே, சரி, இப்போ இதை பாருங்கள், மேக் சிட்டி. அடுத்து இதில் இருந்து லாங்கிடியூடல் கண்டுபிடிக்கிறோம். எதுலேருந்து, இந்த இதிலேருந்து பெராமீட்டர்லேருந்து, வேல்யூ பெராமீட்டர்லேருந்து. ஓகே, செலக்டர் ஆர் நத்திங் பட், அதுக்கு முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இன் தி அபவ் சூடோ கோட் த ஃபங்க்ஷன் விச் கிரியேட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த சிட்டி இஸ் த கன்ஸ்ட்ரக்டர். சிட்டி மட்டும்தான். அப்போ இது மட்டும் தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். சிட்டி இது மட்டும்தானே நம்ம கால் பண்ணுறோம். ஓகேவா? தட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர்.
ஓகே, இதில் வந்து எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது? நேமுக்கு ஒரு ஃபங்க்ஷன், சாரி, நேமுக்கு ஒரு ஃபங்க்ஷன், லேட்டிடியூடல் ஃபங்க்ஷன், லாங்கிடியூடல் ஃபங்க்ஷன். இதை ஃபுல்லாக சேர்த்து எங்கே கொண்டு வரோம்? சிட்டின்ற ஒரு ஆப்ஜெக்டில் கொண்டு வரோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த கன்ஸ்ட்ரக்டர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே, புரியுதா? இல்லை டவுட்டா? அடுத்து செலக்டர்ன்ற நத்திங் பட் இந்த டேட்டா டைப்லேருந்து நம்ம என்ன பண்ணுறது? ஃபங்க்ஷனை வந்து இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறது. இப்போ கெட் நேம் ஆஃப் சிட்டி, கெட் லேட்டிடியூட் ஆஃப் சிட்டி. இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? இதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டோம்மா. இதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டோம். சிட்டி, இதில் என்ன நேமு, லேட்டிடியூடல், லாங்கிடியூடல், இது ஃபுல்லாக என்ன இருக்கும்? பில்ட் பண்ணியிருக்கு, சேர்த்து வச்சுருக்கோம். இது கெட் நேம் ஆஃப், கெட் லேட்டிடியூடல், கெட் லாங்கிடியூடல். ஓகேவா? இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்? சிட்டிக்குள்ளே வச்சுருக்கேன். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணால் எனக்கு எது 3 கால் ஆகும்? இது 3 கால் ஆகும். ஓகேவா? இது கன்ஸ்ட்ரக்டர். செலக்டர்ன்றது என்ன? இந்த ஃபுல்லாக இருக்கிறத ஃபுல்லாக தனியாக பிரித்து அதை வந்து என்ன பண்ணுறோம்? ரெட்ரீவ் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், பிரித்தெடுக்கிறோம். ரெட்ரீவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த டேட்டா டைப். கெட் நேம் தனியாக, கெட் சிட்டி, கெட் லேட்டிடியூட் தனியாக, கெட் லாங்கிடியூட் தனியாக. ஃபார் த செலக்டர், பிகாஸ் தீஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் இந்த சிட்டி ஆப்ஜெக்ட். சிட்டி ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிரித்து எடுக்கிறோம். ஓகேயா? சரி, சிட்டிலேருந்து கெட் நேம், சிட்டிலேருந்து கெட் லாங்கிடியூட், சிட்டிலேருந்து கெட் நேம், சிட்டிலேருந்து கெட் லாங்கிடியூட், கெஸ்ட்லாம், இது ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுக்கிறோம். ஓகே, now let us consider one more example to identify the constructor and selector. Slope, road, read, இந்த வந்து ரீட்னு வச்சுக்கிறோம். கன்ஸ்ட்ரக்டர் ரீட் பண்ணு, மேக் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய், அப்புறம் ரிட்டன். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். அடுத்து செலக்டர் என்னது? எக்ஸ் கோஆர்டினேட்டர், அடுத்து ரிட்டன் ஜி பாயிண்ட்டு, அடுத்து ஒய் கோஆர்டினேட்டர், ரிட்டன் பாயிண்ட் 1. ஓகேவா? தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து செலக்டர். புரியுதா? கன்ஸ்ட்ரக்டர் மேக் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய், அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேமு, ஒரு அதில் வந்து என்ன பண்ணுறோம்? ஃபங்க்ஷன் இதை பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இதுக்கு எக்ஸுக்கு தனியாக, எக்ஸை தனியாக பிரிச்சிருக்கோம், ஒய்யை தனியாக பிரிச்சிருக்கோம். அதான் அந்த இடத்துல செலக்டரில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கோஆர்டினேட்டர் ஆஃப் பாயிண்ட், ஒய் கோஆர்டினேட்டர் ஆஃப் பாயிண்ட் 1. ஓகே, பாருங்கள். இஸ் சப்போர்ட்டட் அசான, இது நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சொன்னது தான் அதில் இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், bundling together different pieces of information while the selector extract individual pieces of information from the objects. ஓகேவா? சரி, அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தியா அந்த இது. அடுத்து ரெப்ரசன்ட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூஸிங் ரேஷ்னல் நம்பர்ஸ். இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதுவரையும் தெளிவாக இருக்கா? இப்போ இதில் வந்து நம்ம அந்த கார் இதை பற்றி சொன்னோம். ஒரு காரு, அது கார் என்ஜினு, அதை பற்றி சொன்னோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே தெரிஞ்சிடும் அப்ஸ்ட்ராக்ஷனாக என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா மெசேஜ் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.